ப்ரோஸ் கோச்சர ப்ரிடிக்ஷன் நண்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான கோச்சர பலன்கள் நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் 2025 இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையும் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தையும் ஓரளவுக்கு வலுத்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன, ஏதோ ஒரு வகையில் கடன் அமைப்புகள் வரப்போகுது. ஜாதக அமைப்பு, அதாவது பிறந்த ஜாதகம் நல்லா இருந்து தசாபுத்தி நல்ல தன்மையில் இருந்தால் ஒரு மாதிரியான நூதன வழிகளில் வருமானம் வரப்போகுது. அதே மாதிரி 6-8 தசாபுக்தி அமைப்புகள் இருந்தாங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகள்ல ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது. ராசிநாதனும் வேற ஓரளவுக்கு வக்கர நிலையில தான் இருக்காரு, இன்னும் வக்கர நிவர்த்தி அடையல. அப்ப என்ன, ரெண்டு மாதிரியா பலன் சொல்வேன். யோக தசாபுத்தி அமைப்புகள் நடக்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாத வாரம். அவயோக தசை மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய லக்னத்துக்கு நடக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டல்லு தாங்க. என்ன இருந்தாலும் அட்டமாதிபதி ராசியில 8ஆம் அதிபதி சந்திரன் ராசியில ராசிக்கு 2 ராசிக்கு 3ஆம் இடத்தோட அப்படியே வரக்கூடிய வாரத்துல 8ஆம் இடத்தை வேற தொடர்பு கொள்வார். லக்ன ராசிநாதன் வேற 8ஆம் இடத்துல ஓரளவுக்கு வளர்பிறை சந்திரனுடைய அதியோகத்தில் இருந்தாலும் வக்கர நிலை ஒரு மாதிரி ட்ராக் பண்ணுங்க. பொதுவாக இந்த இடத்துல யாரையும் நம்பாம இருங்க. இந்த இடத்துல உங்களுடைய 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி கூட ஓரளவுக்கு வக்கரமாக இருக்கிறது, தொழிலில் லேசான டல் இருக்கிறது, எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு வேகமாக பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி நின்று நிதானமாக அப்படியே நகராமல் இருக்கிற மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். இந்த அமைப்புகளில் கொஞ்சம் டென்ஷன் ஆகுவீங்க. இவங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுவரை தாயாரோட மனைவியோட கணவன் மனைவி அமைப்புகளோட கூட ஒரு சின்ன சின்ன அமைப்புகள் ஒரு சின்ன நெருடல் இருக்கும். நோய் அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு முதல் வாரத்தில் நோய் அமைப்புகள் வந்து ஏதோ ஒரு வில்லங்க வந்து அதுலேருந்து விலகக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல தானே இருக்காரு, ஆனால் 6 தொடர்பு கொள்வார். சந்திரன் 2ஆம் இடத்துல தானே இருக்காரு, ஆனால் 8 தொடர்பு கொள்வார். அப்போ என்ன, இந்த வாரம் லேசாக கடன் நோய் வம்பு வழக்கோடு அப்படியே நகரக்கூடிய ஒரு வாரமாக, ஒரு சுமாரான வாரமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய வக்கர நிலையில இருந்தால் கூட ஓரளவுக்கு உச்சத்தன்மையில தான் குரு இருக்காருன்றதுனால மேனேஜபிளான ஒரு வாரமாக இருக்கும், சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். வாரத்தில் உங்களுடைய 2, 3ஆம் அதிபதி, அதாவது வருமானத்துக்கும் தனாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனியின் வக்கர நிவர்த்தி மிகப்பெரிய மேன்மையை கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் நிதானமாக கையாளக்கூடிய அமைப்பு, ஆனால் வார பிற்பகுதியிலிருந்து படிப்படியாக நல்லவைகள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் இறுதி வாரம் நிச்சயமாக இருக்கும்.